நம்முடைய கடன் நமக்கு ஒரு கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் யார்ட்டையுமே நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்க. நம்ம கஷ்டத்தை வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் நம்ம சொல்லணும் பார்த்துக்கோங்க. நம்ம கஷ்டத்தை மற்றவங்ககிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா ஒன்று அவங்களுக்கு நம்ம வந்து இளக்காரமாக தெரியும். ரெண்டாவது அப்படின்னா யாருமே நம்ம நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம நினைக்கிறது வந்து நம்ம அப்பா அம்மா மட்டும்தான் முழு மனசோடு நம்மளை வந்து நம்ம பிள்ளைங்க கஷ்டம் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. உடன்பிறப்பாக இருந்தாலுமே ஒரு சில வீட்டில் அது அப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. யாருமே நம்மளை விட கூடிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி தான், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான், நம்மளை விட இவங்க உயர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர்த்து அவங்களும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் 100ல் 10 பேருக்கு கூட இருக்காது இப்போதைய சூழ்நிலைக்கு. அதனால் நம்ம வந்து இவ்வளோ கடனில் இருக்கோம், எனக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியா இவ இப்படி தான் சங்கடப்பட்டுட்டு தான் இருக்காளோ, சரி சங்கடப்படட்டும், நம்ம இவளை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில் பழிக்கிறதுக்கு 100% உண்மையாக இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில் 100% பழிச்சிரும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னு வெளியில் சொல்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எது கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு சொல்லணும். அப்போ கஷ்டப்பட்டு இப்போ வீடுலாம் கட்டிட்டு இப்படி இருக்குது, வீடு கட்டியிருக்கே கஷ்டமாக இருக்குன்னா, வீடு கட்டினா கொஞ்ச நாளே கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நான் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அது வரை இல்லைன்னா இது என்னப்பா கஷ்டம், நம்ம உழைக்கும், நம்ம சேர்த்து நம்ம கடனை அடைச்சிக்க வேண்டியதுன்னு அப்படி நம்ம சொல்லிடணும். இல்லை எனக்கு கடன் அடைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்மகிட்ட அப்படியான்னு பேசுவாங்க. பேசிட்டு அப்புறம் அவங்க போய் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், இன்னும் அவனுக்கு கஷ்டம் தான், அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணம் வந்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பழிக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம கஷ்டத்தை வந்து யாருக்குமே நம்ம சொல்லவே கூடாது. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கணும் பார்த்துக்கோங்க. பக்கத்துலேயோ இல்லை சொந்தக்காரங்கிட்டையோ எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டதுலேருந்து பிளேட் கழுவுனதில் வரைக்கும் எல்லாத்தையும் பழக்கிடுவாங்க. அதெல்லாம் பழக்கமே விடக்கூடாது. எல்லாருடைய எண்ணங்களும் நோக்கங்களும் ஒன்று போல இருக்காது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நமக்கும் ஒரு ரகசியம் இருக்கணும், பேசணும். நம்ம அடுத்தவங்ககிட்ட நம்ம அவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம கேட்கக்கூடாது. அது என்ன யாதுன்னு ஒருத்தவங்க தோண்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம அடுத்தவங்ககிட்டையும் கேட்கக்கூடாது. அதேமாதிரி நம்மளும் லிமிட்டாக வச்சுக்கிடணும். அடுத்தவங்கள்ட்ட பழக்கத்தையுமே நம்ம லிமிட்டாக வச்சுக்கிடணும். ஓகேங்களா? அப்புறம் இந்த நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், நான் அந்த படிப்பு படிக்க வைப்பேன், நான் என் பிள்ளைங்களை இப்படி வைப்பேன் அப்படி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முன்னங்கட்டியே கற்பனை பண்ணி நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கடவுள் ஒரு இது நம்ம பிள்ளைங்களை குறித்து வச்சுருப்பாங்க, அது நமக்கே தெரியாது. அப்போது நம்ம ஒரு பிளான் பண்ணி நம்ம பிள்ளைங்களை பற்றியோ நம்மளோட நான் அப்படி பின்னாடி இப்படி இருந்துருவேன் அப்படி எதையுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம உழைக்கணும், சிந்தாமல் சிதறாமல் சேமிக்கணும். அப்புறம் நம்ம ஒரு நேர் வழியில் கொண்டுட்டு போகணும். அது வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட சொல்லி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்கள்ட்ட சொன்னோம்னா அந்த கதை நடக்கவே நடக்காது பார்த்துக்கோங்க. அவங்க எண்ணம்லாம் எப்படி இருக்கும், ஐயோ இவ வழங்கிடுவாளோ, இவ அப்படி பண்ணிடுவாளோ, இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோங்க. ஆனால் அவங்க அது நடந்து முடிய தண்டிக்கு அது வந்து சொதப்பலாவை தண்டிக்கு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. ஐயோ அன்னைக்கு அவள் அப்படி சொன்னால விளங்கிடுவாளோ, அன்றைக்கி என்ன பண்ணுதா, அன்றைக்கி என்ன இந்த நோட் பண்ணுறது தான் அவங்களுக்கு இருக்கும். நம்ம சொல்லிவிட்டு நம்ம மறந்துருப்போம் பார்த்துக்கோங்க. ஆனால் இது நமக்கு அந்த காரியம் சொதப்பலாவை தண்டிக்கும் அவங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம எந்த விஷயத்தையுமே நம்ம கடன் விஷயமாக இருக்கட்டும், நம்ம குடும்ப விஷயமாக இருக்கட்டும், நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன சண்டையே எதையுமே நம்ம வெளியில் சொல்லவே வேண்டாம். ஏன்னா சொன்னோம்னா அது நம்ம 10% சொல்லியிருந்தோம்னா அது 100% நம்மளுக்கு வந்து மறுபடியும் திருப்பி இது பண்ணும்போது கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா யாருடைய எண்ணங்களுமே நல்ல எண்ணங்கள் கிடையாது. இது வந்து என்னுடைய அனுபவம் உண்மைன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி படிங்க, நம்ம நல்லா இருப்போம் பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாத்தையும் சொல்லாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.